தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 22, 23, 24, 25 வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படகு கடலிலே சென்று எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் சாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு வனாந்தரமான இடத்திற்கு தனித்திருக்க போகும்பொழுது அதை கேள்விப்பட்டு ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் இயேசு பின்தொடர்கிறார்கள். அங்கே ஆண்டவர் போதனை கொடுத்து அவர்களுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்து முடித்த பின்பு அவர் தனித்திருக்க, தேவனோடு கூட தனித்திருக்க விரும்புகிறார். அப்படி இருக்க விரும்பும்போதுதான் 22வது வசனம் சொல்றாரு, இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இயேசு தனக்கு முன்னாடி, நீங்க போங்க, நான் தனித்திருந்து ஜெபம் பண்ணிட்டு வர்றேன், நான் தனித்திருந்து ஜெபம் பண்ணிவிட்டு நான் வருகிறேன் என்று அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய சீஷர்களை படவில் ஏற்றி அனுப்பி வைக்கிறார். இப்போ இயேசு அவர் வர்றதுக்கு முன்னாடி, நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க போங்க அப்படின்னு போக சொன்னது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு. சீஷர்களாகவும் போகவில்லை, சீஷர்களை இயேசுவை போக சொல்லுகிறார். அங்கே 24ஆம் வசனம் பார்க்கும் பொழுது அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள் ஆண்டவர் சொன்னதை தான் செஞ்சேன், ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்? அக்கறைக்கு புறப்பட்டு போகிறவர்கள் அவர்கள் சுய சித்தத்தின்படி போகல, இயேசுவை விட்டுட்டு போகணும்னு போகல, இயேசு போக சொன்னதுனாலதான் போனாங்க. இல்ல நான் முன்னாடி போறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு விட்டுட்டு போகல, இயேசு தான் போக சொன்னார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து அனுப்புவது உண்டு, செயல்படுத்துவது உண்டு. அவர் செய்ய சொல்வார், நம்ம செய்வோம். ஆனால் அது நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருக்கிறபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இப்போ இயேசு அனுப்பின படகுதான், இயேசுடைய சீஷர்கள் தான், இயேசுதான் போக சொன்னார், இயேசு சொன்னதினால்தான் இவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஆனாலும் அலைகளினாலே அங்கே அலைவுபட்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல சமயங்களில நம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது அலைகள் நம்மை தாக்குகிறது, நம்முடைய வேகத்தை அது நிறுத்துகிறது, நம்முடைய பிரயாணங்களுக்கு அது தடையாய் மாறுகிறது, அது துரிதமாய் போக முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. இதையெல்லாம் தேவன் அறிவார், நன்றாய் அறிவார். இன்றைக்கும் கூட நமக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கும், என்ன ஆண்டவரே செய்யட்டும், நீங்க சொன்னீங்க தானே நான் இந்த காரியத்தை தொடங்கினேன், நீங்க சொன்னீங்க தானே இந்த காரியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன், ஏன் இப்படி எல்லாம் நான் சந்திக்கிறேன்? இல்ல என்னுடைய சுயத்துல நான் இதை செஞ்சுட்டேனா? இல்ல நான் கொஞ்சம் பொறுத்திருக்கலாமா? இப்படியெல்லாம் பல கேள்விகள் நம்ம இடத்துல இருக்கும். ஆனால் தேவன் அனுப்பிதான், தேவன் சொல்லிதான் செய்தோம். ஆனாலும் சில சமயங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுவது உண்டு. அதனால ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு போறவர் கிடையாது. அங்கே பார்க்கிறோம்,
அங்கே அலைவுபட்டு கொண்டிருக்கிறது. அலைகளினாலே அது ஆடிட்டு கிடக்குது. போக முடியல. எதிர்காற்று பயங்கரமா இருக்கு. எதிர்காற்று பயங்கரமா இருக்கும்போது படகு போக முடியாது. அப்பொழுது இரவின் 4ஆம் சாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்து வந்தார். இன்றைக்கும் கூட உங்களுடைய வருத்தங்களை கர்த்தர் அறிவார். உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் அறிவார். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். அழைத்தவர் அவர் இல்லையா? அனுப்பி வச்சவர் அவர் அல்லவா? அவர் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க அங்க போங்க, அக்கறைக்கு போங்கன்னு வேகமா அனுப்பி வச்சார். ஆனா நடு வழியில முடியல அப்படின்னு உடனே அவர் தன்னுடைய ஜெபத்தை முடித்து விட்டு வேகமாக அவர் வந்து விட்டார். 31ஆம் வசனம் சொல்லுகிறது, 32ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று சொல்லி. இயேசு படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இன்றைக்கும் இயற்கையாகவே இருக்க வேண்டிய சில காரியங்கள் எல்லாம் எல்லாருக்கும் அது சம்பவிக்கிறது தான். ஆண்டவர் நம்மை அனுப்பினது ஆண்டவர் தான். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே நமக்கும் நேரிடுகிறது. ஆனால் அதற்கு மத்தியிலே நாம் தவிக்கும் பொழுது, நம்முடைய படகு தள்ளாடும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறவர் அல்ல. அவர் அந்த 4ஆம் சாமத்தில் அவர் தீவிரமாய் வந்து இங்கே படகில் ஏறின உடனே அந்த காற்று அமர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை படகிலும் கூட ஒருவேளை ஆண்டவர் சொல்லி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் செஞ்சுதான் அந்த ஊழியத்தை சொல்லி தான் அந்த ஊழியத்தில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கேன், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு காரியமும் நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம், எடுக்கிற முயற்சியாக இருக்கலாம், ஒவ்வொன்றிலும் தேவன் சொல்லி நீங்கள் செய்தும் அங்கே கடுமையான நெருக்கடிகள் இருக்கிறது, முன்னேற முடியல, தடுமாற்றத்துக்குள்ளே நிற்கிறோம், பயங்கரமான அலை, புயல், காற்று, எதிர்காற்றாக இருக்குது, அசையவே முடியல, அக்கறைக்கு போச்சொன்னார், நடுவில் நின்றுட்டு கிடக்கிறோம். உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் அறிவார். உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் அறிவார். ஆண்டுடைய வார்த்தையின்படி அவர் உங்களுடைய படகளை வந்து அமருவார். அனுப்பினவர் அவரே, அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பவரும் அவரே. அனுப்பினவர் அவரே, அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறவரும் அவரே. ஆகவே சோர்ந்து போகாதிருங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், காரம் பிடித்தவர் உண்மையுள்ளவர். கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணம் ஒரு கரையில ஏறி மறுகரை சேரும்படியாக பயணப்படுகிற பிரயாணம். விசுவாச கப்பல் இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுடைய படகு அது நின்று போகாதபடிக்கு, அது அமிழ்ந்து போகாதபடிக்கு அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர். அவர் வருவார். செயல்பட சொன்னவர், செயல்படுத்த சொன்னவர் வந்து நம்மோடு கூட இருப்பார். அவர் வரும்பொழுது காற்று அமர்ந்து போய்விடும், எதிர்காற்று அமர்ந்து போய்விடும். இன்றைக்கும் எதிர்காற்றினுடைய வல்லமையினால் ஒருவேளை பாதிக்கப்பட்டு தடுமாறிட்டு கிடப்பீங்கன்னா, எந்த காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்கள் வருமானமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், ஒரு இன்ச்சு கூட முன்னேற்றமே இல்லைங்க அப்படின்ற நிலைமையில் நினைக்கிறீங்கன்னா கர்த்தர் மாற்ற போகிறார். அந்த காற்று அமர்ந்தது போல உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்த அந்த எதிர்காற்றுகள் அமரப்போகிறது, மாற்றி அமைப்பார்.